டிஸ்கவர் யுவர் செல்ஃப் உங்களை வரவேற்கிறது. ஸோ இன்றைக்கி காமர்ஸ் நண்பர்களுக்கு ஆன ஒரு பதிவு. ஸோ பிஜிடிஆர்பியில் காமர்ஸில் எப்படி அதிகப்படியான மதிப்பெண்கள் எடுக்கலாம் அப்படின்ற ஒரு சின்ன விளக்கம். ஸோ ஏற்கனவே நம்மளை வீடியோவில் எதை படிக்கலாம் எதை விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருந்தேன். ஸோ அதை நீங்கள் பார்க்கலாம். அல்லது இப்போது நான் சொல்லக்கூடிய பாயிண்ட் நீங்கள் மெயினாக வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு சப்ஜெக்டில் பொறுத்த மட்டுக்கும் 80+ வாங்குவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். ஸோ இதுபோக எஜுகேஷன் சைக்காலஜியில் ஒரு 25+ வாங்கினீங்கன்னா நிச்சயமாக 110 அந்த மாதிரி நீங்கள் எடுத்துடலாம். எளிதாக பிஜிடிஆர்பியில் பாஸ் பண்ணுறதுக்கான வழி. ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் 1 என்ன அப்படின்னா, ப்ராப்ளம் இல்லாத அல்லது தியரி பார்ட்டை பூரா நல்லா தரவு பண்ணுங்கள். எஸ்பெஷலி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், ஒரு கடினமான யூனிட் அல்லது புரிந்து கொள்ள கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க அப்படின்ற யூனிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது போக ப்ராப்ளம் இருக்கக்கூடிய மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங். ஸோ இந்த ப்ராப்ளத்தை நீங்கள் விட்டுட்டு தியரி பார்ட்டில் நல்லா தரவு பண்ணுங்கள். ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பொறுத்த மட்டுக்கும் தியரி பார்ட்டில் நல்லா தரவு பண்ணுங்கள். ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா 2-3 ப்ராப்ளம் தான். மொத்தத்துக்கு பார்த்திங்கன்னா இது வரைக்கும் 13 ப்ராப்ளத்துக்கு மேலே வந்தது இல்லை. பிஜிடிஆர்பியில் மொத்தத்தில் காமர்ஸில் 110 மதிப்பெண்களுக்கு ஒரு 13 அதிகபட்சம், அதுக்கு மேலே வராது. ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ப்ராப்ளம் வரும், காஸ்ட் ப்ராஃபிட் வால்யூம் அனாலிசிஸில் வரும், அப்புறம் வேல்யூ ஆஃப் ஷேர்ஸ் அண்ட் வேல்யூ ஆஃப் குட்வில். ஸோ இதில் வரும். ஸோ மொத்தத்துக்கு நீங்கள் இந்த ப்ராப்ளமுக்காக ஒரு அதிகப்படியான சிரமம் எடுப்பதை விடுத்துவிட்டு நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ அந்த வகையில் ஒரு 4 யூனிட்டை நீங்கள் தாராளமாக ஒதுக்கிடலாம். மேலோட்டமாக படித்தாலே போதுமானது. ரொம்ப டெப்த்தாக படிக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. அப்போது சராசரியாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நான் ஏற்கனவே நம்மளுடைய அனாலிசிஸ் போட்டிருக்கேன். ஒரு யூனிட்டுக்கு சராசரியாக பார்த்தீங்கன்னா 5 உறுதியாக கேள்விகள் இருக்கும். மொத்தம் 20 யூனிட்டுங்க. மொத்தம் 110 கொஸ்டின்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா சராசரியாக ஒரு யூனிட்டுக்கு 5 கேள்விகள், எப்போயோ ரேராக 3 அல்லது 4 கேள்வி இருக்கும். அதுக்கு பேரலாக இருக்கக்கூடியதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சேர்ந்து வந்துடும். எப்போயுமே சொல்லுவேன், நமக்கு 20 யூனிட் கிடையாதுங்க, 10 யூனிட் தான். 1-2 எடுத்துக்கங்களேன். மார்க்கெட்டிங் அண்ட் அட்வர்டைஸிங் ரெண்டும் ஒன்று தான். ஸோ அந்த மாதிரி நீங்கள் பேராக வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் மொத்தத்துக்கு நமக்கு 10 யூனிட் தான். ஈவன் இப்போ 7வது யூனிட் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், அங்கே ஆண்டர்ப்ரனியல் டெவலப்மெண்ட் ப்ளஸ் ரோல் ஆஃப் பேங்கின் ஆண்டர்ப்ரனியல் டெவலப்மெண்ட், இந்த ரெண்டும் சேர்ந்து தான் 7-8 இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துக்கிட்டோம்னா நமக்கு மொத்தம் 10 யூனிட் மட்டும்தான் இருக்குது. சராசரியாக ஒரு யூனிட்டுக்கு 10 உறுதியாக இருக்கும். நான் சொல்கிறேன் அந்த 2 யூனிட்டும் சேர்ந்து. இப்போ மார்க்கெட்டிங் ப்ளஸ் அட்வர்டைஸிங் எடுத்துட்டிங்கன்னா 11 எளிமையான மதிப்பெண்கள், 11 மார்க் எடுத்துடலாம். அதே மாதிரி ஆண்டர்ப்ரனியல் டெவலப்மெண்ட் 7-8 எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எளிமையாக எடுத்து விடலாம். 11-12 ரொம்ப ப்ராப்ளம்லாம் கிடையாது, ஒரு எளிமையாக எடுத்துக்கலாம். ஆடிட்டிங் ஒரு 5 மார்க். ஸோ இந்த மாதிரி கிட்டத்தட்ட நம்ம யூஜி பிஜி இரண்டிலும் படித்தது அந்த மாதிரி உள்ள யூனிட்டை மட்டும் நீங்கள் தியரி பார்ட்டில் ரொம்ப தரவு பண்ணிட்டீங்க. நீங்கள் பிகாமில் படிக்கிற அளவுக்கு நீங்கள் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கங்க. ஸோ மெட்டீரியல் ப்ளஸ் அதோடு சம்மந்தப்பட்ட புக்கு அது கொஞ்சம் தியரி பார்ட்டில் நல்லா தரவு பண்ணிட்டீங்கன்னா போதும், எளிமையாக நல்ல மார்க்கே வாங்க முடியும். ஸோ இதுதான் நான் யூஸ் பண்ண டெக்னிக்கும் கூட. அடுத்து ரொம்ப முக்கியமானது எஜுகேஷன் சைக்காலஜி. அந்த எஜுகேஷன் சைக்காலஜியில் புரிந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். அந்த 8 யூனிட்டையும் அதிகப்படியாக ஒரு கான்சன்ட்ரேட் பண்ணி, எப்படி சப்ஜெக்டில் நீங்கள் வெல் வேர்ஸ்டாக இருப்பீங்களோ, தரவாக இருப்பீங்களோ, அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி படிப்பீங்களோ, அதை போன்று எஜுகேஷன் சைக்காலஜிலையும் நீங்கள் அதிகமாக சிரத்தை எடுத்து தமிழ் மீடியமோ இங்கிலீஷ் மீடியமோ படிங்க. கான்செப்டை உள்வாங்கி படிச்சிட்டிங்கன்னா ஈஸியாக அதில் மொத்தம் 30ல் ஒரு 20 கூட வைங்க. ஜிகேல ஒரு 5 மதிப்பெண்கள். அந்த ஜிகேலே எஜுகேஷன் சைக்காலஜி சம்மந்தமான யூனிட் நம்பர் 3லேருந்து நிறைய இருக்குது. அப்புறம் 6, 7, 8, 9, 10ல் உள்ள சோசியல் ஸ்டடீஸில் உள்ள புக் பேக் கொஸ்டின்ஸை படித்தாலே போதுங்க. கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் எஜுகேஷன் சைக்காலஜியில் 25+ வாங்கிடலாம். இங்கே 80+ வாங்கிடலாம். ஸோ 80+, 25+ மொத்தம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 110. உங்களுடைய வெற்றியை யாராலும் தட்டி பறிக்கவே முடியாது அப்படின்றது தான். ஸோ எதை தொடலாம் எதை விடலாம் அப்படின்றதுக்கு இதை விட ஒரு அருமையாக ஷார்ட்டாக சொல்லவே முடியாது. நான் சொன்ன மாதிரி ப்ராப்ளம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா 4 யூனிட்டை விட்டுருங்க.
ஸோ அந்த 4 யூனிட் போக மீதமுள்ள யூனிட்லாம் நம்ம நல்லா தரவு பண்ணோம்னா 16 யூனிட். ஸோ 16 × 5 ஆவரேஜாக 80. ஸோ மிச்சம் நீங்கள் மேலோட்டமாக அது பார்த்தா போகும். ஸோ அதில் ஒரு 5 மார்க் வந்துச்சுன்னா 90 வந்துடும். ஸோ ஒரு சக்ஸஸ் பிளான் நம்ம சொல்கிறது நாம் எந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்றத விட எப்படி அதை ப்ரிப்பேர் பண்ணுறோன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். ஸோ வீடு கட்டணும் அப்படின்றத விட அது எப்படி பிளான் பண்ணணும், நம்மகிட்ட எவ்வளோ ஃபண்டு இருக்குது, அதே மாதிரி தான் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது. ஏன்னா எல்லோரும் கோல்டு மெடலிஸ்ட்டு கிடையாது, எல்லோரும் நல்லா படித்து வந்திருக்க மாட்டோம் தான். ஆனால் போட்டித் தேர்வுன்னு வரும்போது ரெக்வயர்டு மார்க் நம்ம அட்டைன் பண்ணால் போதும். பாஸ் பண்ணதுக்கு அல்லது அந்த கட் ஆஃபுக்கு ஏற்ற மதிப்பெண்கள் வாங்கினாலே போகும். இங்கே நான் சொல்லுவேன், கிரியேட்டிவிட்டி தான் தேவை, இன்டெலிஜென்ஸ் தேவையில்லை. ஸோ நீங்கள் ஒரு நல்ல ஒரு கிரியேட்டிவிட்டியோட அந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணி கரெக்டாக அந்த 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்டிவாக கூட கேட்குறது இல்லை, அதை பண்ணிங்கன்னா நிச்சயமாக சக்ஸஸ் முடியும். காமர்ஸில் எளிதாக இதை விட வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இல்லை. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஈஸியாக நீங்கள் அதிகப்படியான மதிப்பெண்கள் இருக்கலாம். தேவையில்லாமல் ப்ராப்ளம் அது இதுன்னு சொல்லிட்டு போய் ரொம்ப நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல், ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது போக அப்பப்போ நான் கொடுக்கக்கூடிய டிப்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதை காமர்ஸ் சார்ந்த நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போக மே 1st வீக்கில் எஜுகேஷன் சைக்காலஜி 15th பேட்ச் ஆரம்பிக்க இருக்கிறது. ஸோ அதை பிற சப்ஜெக்ட் சார்ந்த நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் டிஸ்கவரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுத்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல அப்டேஷன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.